ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூர்ண கொழுக்கட்டையும் அது கூடவே சட்னி கொழுக்கட்டையும் செஞ்சுருவோம். இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்படி நசுக்கணும்னா இப்படி நசுக்கப்படணும். ரொம்ப வெந்து குழஞ்சிருச்சுன்னா வெல்லம் போட்டோன்னே இலகிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி இப்படி நசுக்குனா நசுங்கப்படணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். கடலப்பருப்பு கூட ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக நுணுக்கிக்கிறேன். ஸ்லைசரில் வச்சு சீவியும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை கடலப்பருப்பு கூட சேர்த்துக்குவோம். கூடவே துருக்கின தேங்காய் பூ நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு தான். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வெல்லத்தை பாகு காய்ச்சியும் சேர்த்துக்கலாம். அது சில பேருக்கு பாகு திட்டம்படாது, கொஞ்சம் தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி இந்த தேங்காய் பூ இதெல்லாம் போடும்போது இலவிட்டு உருகி வர ஆரம்பிச்சிடும். இது அப்படியே இருக்கும். வெல்லம் நல்லா சுத்தமான வெல்லம் தான், இதில் மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை. பூரணம் ரெடி ஆயிடுச்சு இனிப்பு கொழுக்கட்டைக்கு. இப்போ இந்த பக்கம் மூடி வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிக்குவோம். சட்னி கொழுக்கட்டைக்கு இதால் 1.5 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப காரம் போடக்கூடாது. 2-3 பூண்டு புல், தேவையான அளவு உப்பு. இதை தண்ணி அதிகம் சேர்க்காம துவையல் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த கப்பால் 1.5 கப்பு மாவு சேர்த்துக்கிறேன். இது 300 கிராம் இருக்கும். இது வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைச்ச மாவு. பச்சரிசி புழுங்கரிசி 2ம் கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான். அதுக்கு இந்த அளவு மாவு எடுத்தால் போதும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கூட குறைச்சி போட்டுக்கலாம். பூரணமும் சட்னியும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கிறேங்க. மாவுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லா இடமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வெந்நீர் ஊற்றி தான் பிணையணும். வெந்நீர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்லேயே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கிளறி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் போல் எண்ணெய் தொட்டுக்கணும். அப்போ தான் கையில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ கையில் கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி பிடிக்கணும். ஓரத்துலேருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா பாருங்கள், இந்த அளவுக்கு செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் பூரணத்தை வைக்கணும். வச்சுட்டு இப்படி ஒட்டிட வேண்டியதுதான். இது செய்ய தெரியாதவங்க பூரி மேக்கரில் வச்சு அமுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து பூரணத்தை வச்சும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பூரசு இலையில் வச்சு செய்வாங்க எங்கள் ஊரில். அந்த இலை கிடச்சாலும் அதை வைக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. ஃபஸ்ட்டு இப்படி ஓரத்தில் தான் பிடிக்கணும். பிடிச்சி இப்படியே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நகர்த்தி கொண்டு வரணும். இதில் இப்போ சட்னி வச்சுருவோம். சட்னி உள்ளே வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. அதே போல் மூடிட வேண்டியதுதான். இப்போ சட்னி கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள், இப்போ சட்னி கொழுக்கட்டை ரெடி. இது போல் எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துருவோம்.
நம்ம செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். கொழுக்கட்டை வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையும் வேக வச்சுக்குவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் சட்னி கொழுக்கட்டை, இது அவ்வளோ வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.